Hello guys, welcome to KJ Tamil Gamers. இன்னைக்கு நம்ம அப்சர்வேட்டரியில் தான் இறங்க போகிறோம். இது பிஆர் ஒரு ரேங்க் மேட்ச் தான். வந்து ஃபஸ்ட் அப்சர்வேட்டரியில் இறங்கி முடிஞ்ச அளவுக்கு மேலே வந்து சொல்லலாம். ஏன்னா சானிடரி பண்ணிட்டு வந்திருக்கோம். ஸோ கீழே போயிட்டு ஃபஸ்ட்டு லூட் அடிச்சுட்டு அதுக்கப்புறமா வந்து மேலே எப்படி ஒரு 2 பேராச்சும் இறங்குவாங்க முடிச்சிடலாம். டக்குன்னு சானிட்டோ போட்டாச்சு. கீழே போயிடுச்சுன்னு நினைக்கிறேன். போயிடுச்சு. ஃபஸ்ட்டு போயிட்டு பைசன் எடுத்துடலாம். பைசன் இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஆமாம் பைசன் தான் இங்கே இருக்குது. பைசன் எடுத்தாச்சு. பைசன் எடுத்துகிட்டு இப்போ டக்குன்னு சானிட்டோ வர முடிய போது மேலே போயாச்சு. இங்கே எனிமியவே காணும். இறங்கிட்டாரு. எட்டு வச்சாச்சு. அவரும் நாக்கு. அவர் டீம்மேட் வருவாரா தெரியல. சரி இப்போ நம்ம இங்கே யாருமே இல்லை. இங்கே பேசாமல் ஐயோ சொல்லி வாயமுள்ள வந்துட்டானே. க்ளோவால் போட்டாச்சு. மெடிக்கிட்ட போட்டு சானிட்டோவை போட்டுடலான்னு நினைக்கிறேன். ஐயோ இன்னும் அது வேறு ஆக்டிவேட் ஆகலையா? சானிட்டோ ஆயிடுச்சு. ஆழணுன்னு சரி டக்குன்னு கீழே போயிடலாம். கீழே போயிட்டு ஸ்கார் லெவல் 3 கிடச்சிருக்கு. ஒரு காயினு. நம்ம டீம்மேட் ஜோக்கர் தம்பி வேற போயிட்டாரு. வருவாரான்னு தெரில. சரி இந்த இடம் ரொம்ப ஸ்லோவாக போவோம் கைஸ். அதனால் நான் கொஞ்சம் ஸ்பீட் பண்ணிட்டேன். ஸோ வந்து அது வரைக்கும் பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தா அதை பாருங்கள். இல்லை இந்த இடத்த மட்டும் நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம். ஏன்னா அது ரொம்ப நேரம் ஸ்லோவாக போகும். அதனால் நான் முடிஞ்ச அளவுக்கு ஸ்பீட் பண்ணிட்டேன். ஆனால் மிச்சம்லாம் நார்மலாக தான் வரும். இது மட்டும் கொஞ்சம் ஸ்பீட் பண்ணிட்டேன். நான் என்ன ஒரு 6 வாட்டி அது வந்து ஸ்பீட் பண்ணலாம் தான் நினச்சேன். சரி அது கொஞ்சம் நல்லா ஜாலியாக தான் இருக்கும். ஏன்னா நான் 6 வாட்டி ரிவைவ் பண்ணுவேன். 6 வாட்டி வந்து அவுட் ஆகிடுவேன். அது கொஞ்சம் ஜாலியாக இருக்கும். ஆனால் இது ரொம்ப போரிங்காக போகும். மேலே ஒருத்தர் இருப்பான். அவனும் சுட்டுட்டு திருப்பி ஓடணும். இது ரொம்ப போரிங்காக போகும் கைஸ். எனக்கும் தொண்டை வலிக்குது. நான் வந்து இந்த வீடியோ வந்து நீங்கள் இது வரைக்கும் ஸ்கிப் பண்ணுறேங்க. அது வரைக்கும் வந்து நானும் சைலண்ட்டாக இருக்கிறேன். ஓடிக்கிட்டே இருப்பேன். ஆனால் இன்னும் கொஞ்ச நேரத்தில் ஒரு பெரிய சம்பவம் இருக்குது. ஒரு டீம் வைப் அவுட் பண்ண வேண்டியது இருக்குது. 2 பேரும் வந்து கரெக்டாக மாட்டிப்பானுங்க. இவனை கொண்டோடனே அவன் காப்பாற்றுறேன்னு ரிவெஞ்ச் எடுக்கிறேன்ற பேரில் அவன் டீம்மேட் வருவான். இங்கே இன்னும் வரலையா? முடிச்சாச்சா? இப்போ ஒரு டீம்மேட் வர்றான். போட்டு அவனே அவன் க்ளோவில் போட்டு அவனையும் முடிச்சு விட்டாச்சு. அதுக்கப்புறம் இப்போ இங்கேருந்து போகும்போது தான் கைஸ் மாட்டிப்போம். ஒரு டீம்மேட் கிட்ட வச்சு செய்கிறது செஞ்சிருவாரு. 2 பேரும் வந்து அந்த பக்கம் போகக்கூடாதுன்னு நினச்சேன். போய் மாட்டிக்கிட்டேன். ஐயோ வண்டியில் வர அவனுங்க தான் கைஸ். வண்டியில் வர ஆடுங்க பாருங்க. அவங்க தான் மோசமானவன். வந்துட்டானுங்க. என்னது அதுக்குள்ளே காலி ஆகிட்டிங்களா? இதெல்லாம் ரொம்ப ஓவர். சரி இருங்க போயிட்டு ரிவைவ் பண்ணிடலாம் அவங்கள. ஸோ கைஸ் இதுக்கு மேலே ஃபுல்லாக ரிவைவ் தான் கைஸ். இதுக்கு மேலே நீங்கள் இந்த வீடியோவை பார்த்தா ரிவைவ் தான் பண்ணி விடுவோம் ஃபுல்லாக. ஸோ இப்போ வந்து நான் ரிவைவ் பண்ணுறதுக்கு தான் ஓடி போயின்னுக்கிறேன். என்னை வேறு பின்னாடி 2 பேர் துரத்திட்டு வராருங்க. ஸோ அதனால நம்ம இங்கே இருக்கிற காயினெல்லாம் எடுத்துக்கிட்டு போயிட்டு ஃபஸ்ட்டு நம்ம அண்ணனை ரிவைவ் பண்ணிடலாம். தான் வேற இருக்குது. அலைவு வந்து இன்னும் ஒரு லாஸ்ட்டு 13 பேர் இருக்கானுங்க அலைவு. ஃபைனல் ஃபைட் அப்போ தான் கைஸ் ஒரு சம்பவம் காத்திருக்கு. நான் வந்து வெடிக்கிட்ட போட்டு போவேன். முன்னாடி ஒருத்தன் வந்து நிற்பான்னு நினைக்கிறேன். அங்கே ஒருத்தர் ஓடுறாரு. நினச்சவரையே ஒருத்தன் ஓடுறாங்க கைஸ். இப்போ நம்ம இங்கே இருக்கிற காயின் எடுத்துட்டு ஆனால் அவன் இவனை பார்க்கலன்னு நினைக்கிறேன். ஜிப்வேல போயிட்டு நம்ம அங்கே இருக்கிற நம்ம அண்ணனை சரி இப்போ நம்ம வந்து ரிவைவ் பண்ணி விட்டா மறுபடியும் நம்மளை ரிவைவ் பண்ண சொல்லுவாங்க. இதுதான் நடக்க போகுது எனக்கு தெரிஞ்சு. ஸோ இதுக்கு மேலே என்னடா பேசுறது கீழே இருக்கணும்னு ஜிப்வேல தான் கரெக்டாக இவன் இருக்கா. சரி பேக்கப் கொடுப்பான்னு சொல்லி கீழே இறங்கினோடனே சேம் அதே ஆளுங்களை எனக்கு திருப்பி முடிச்சு விட்றாங்க. க்ளோவால் பின்னாடி இருப்பானுங்க. அவன் க்ளோவால் பின்னாடி தான் இருப்பானுங்க. அந்த பர்பிள் கலர் இந்த ஸ்டோரில் வந்து ஏதாவது ஃப்ரீயாக கொடுப்பானுங்களே. அங்கே இருக்கிற ஒரு ஸ்கார்பியோ தம்பி மறுபடியும் எங்கள் அண்ணனை முடிச்சு விட்ருவாங்க இந்த சீனில் தான். நான் சானிட்டோக்கு டஃப் கொடுத்து நான் முன்னாடி விடுவேன். நான் அப்பயே நான் முடிச்சு விட்ருவேன். கூட வருவாங்க பார்த்தா அங்கே ஒருத்தனுக்கு நான் ஹெட் வச்சுன்னு இருக்கும் போது தான்
அவங்க வந்து சிக்கிப்பாங்க. ரெட் வச்சு முடிச்சிடுவான். ஆனால் அதுக்குள்ளே அவனுங்க இந்த பக்கமாக வந்து என்னை அங்கேருந்து ஸ்கோப் போட்டு முடிச்சிடுவானுங்க. ஸோ இதான் இதில் நடக்க போகுது. ஸோ பார்த்தீங்களா ஹெட் வச்சு முடிச்சிட்டாங்க. நானே அதை நினச்சி இப்போ நான் பார்க்கல மறுபடியும் ரிவைவ் பண்ணுவேன் கைஸ். இதான் நடக்கும். மறுபடியும் அவர் ரிவைவ் பண்ணால் செத்து விளையாடின்னு இருப்போம் அந்த கேம் ஃபுல்லாக. ஸோ இதான் லாஸ்ட் ஜோனு. கொஞ்ச நேரத்தில் ஜோனை ஸ்ட்ரிங்காக ஆரம்பிச்சிச்சு. இதான் லாஸ்ட் ஜோனு. இதுக்கு மேலே ஜோன் வந்து பயங்கரமாக டேமேஜ் நிறைய இருக்குது. ஆமாம் இந்த வாட்டி ரொம்ப அதிகமாக தான் எடுக்கும். ஸோ வந்து நான் வண்டியில் ஏறலாம் தான் பார்த்தேன். பட் வண்டியில் ஏறினா சவுண்டு கேட்டுரும், நம்மளே முடிச்சு விட்ருவானுங்க. ஸோ அதனால நம்ம வந்து அப்படியே ஓடியே போகலான்னு நினைக்கிறேன். நாங்கள் தப்பிச்சிட்டோம். ஏன்னா அது வந்து கொஞ்சம் லாங் ரேஞ்ச் தரோம். தூரமாக இருந்தாலும் அடிச்சிடும். என்கிட்ட வந்து வுட் பேக்கர் இருந்தது, அதை தூக்கி போட்டோம். வுட் பேக்கர் இருந்து திருப்பியும் வருவேன். அவங்ககிட்ட தான் இறங்குவேன், திருப்பியும் முடிச்சிடுவான். ஸோ லாஸ்ட் ஜோன் வந்து சுற்றி வளைக்கிற வரைக்கும் ரிவைவ் பண்ணிட்டு தான் இருப்பேன். அவன் லாஸ்ட் ஜோன் அடிப்பாரு. ஏன்னா இப்போ என்கிட்ட 400 rupees தான் இருக்குது. அடிக்க ஆரம்பிச்சிட்டானுங்க. நான் இங்கே தான் க்ளோவால் போட்டிருக்கானுங்க. அவனுக்கு தெரியாதுன்னு சொல்லி பின்னாடி போய் அடிக்கலான்னு போவேன். அதுக்குள்ளே எனக்கு பின்னாடி ஒருத்தன் க்ளோவால் கூட நான் போட மாட்டேன். அதுக்குள்ளே முடிச்சு விட்ருவானுங்க. ஸோ இதுக்கும் நான் வந்து மறுபடியும் ஒருத்தனை போட்டு ரிவைவ் பண்ணிடுவேன் எங்கள் அண்ணாவை. திருப்பியும் ரிவைவ் பண்ணலான்னு போவான், திருப்பியும் ரிவைவ் பண்ணுறான். ஆனால் திருப்பியும் நான் வருவேன், திருப்பியும் நான் முடிச்சிருவானுங்க. ஸோ இதே மாதிரி தான் கன் இல்லாமல் எங்கள் அண்ணா எனிமிக்கிட்ட போயிட்டு காலியாகினே இருப்பாங்க. ஸோ இத்தனைக்கும் சூப்பர் ரிவைவல் கைஸ். ஆனால் என்கிட்ட உண்மையாக சொல்ல போனால் பெஸ்ட்லலாம் 4 level போட்டு ஹெல்மெட் வந்து level 3 வச்சுட்டு வரேன். என்கிட்ட ஒன்றுமே இல்லை. ஸோ இதே மாதிரி தான் இந்த லாஸ்ட்டு ஒரு சம்பவம். கேர்ஃபுல்லாக இருந்து இதுவும் பக்கத்துலேயே இறங்குவேன். சரி இவன் ஏதாவது கன்று போடுவான் அப்படின்னு சொல்லிட்டு அவன் பக்கத்துலேயே அதுவும் மேக் கூட போட்டு அவனே அடிச்சு நானே அவங்களுக்கு மேக்லாம் போட்டு கொடுப்பேன். பட் அதுலேயும் வந்து இவங்க அவுட் ஆகிடுவாங்க. மறுபடியும் ரிவைவ் பண்ணுவேன், மறுபடியும் ரிவைவ் பண்ணுவான், திருப்பி ஆகிடுவாங்க, மறுபடியும் ரிவைவ் பண்ணுவேன், மறுபடியும் நாக் ஆகிடுவாங்க, செத்து போயிடுவாங்க. அதுக்கப்புறம் என்னால் ரிவைவ் பண்ண முடியாது. ஏன்னா வந்து வரான். ஸோ இவங்க ஜோனில் மாட்டிப்பாங்க. அதுக்குள்ளே எனிமி இருக்கான்னு சொல்லிட்டு இவங்க கையில் வேற வெறும் மேக் ஷார்ட் ரேஞ்ச் இல்லை. நல்ல வேலை நான் க்ளோவால் போட்டேன். நான் வந்து ஐயோ இந்த ஜோன் பயங்கரமாக டேமேஜ் இருக்குது. முடிஞ்சிச்சு. இப்போ நான் மறுபடியும் வந்து ரிவைவ் பண்ணுவேன்னா க்ளோவால் போட்டு எங்கள் அண்ணா எழுந்திரிப்பாங்க, திருப்பி சேர்த்துறேன். ஸோ வந்து அவங்கக்கிட்ட இருக்கிற ரூட்டை தான் எனக்கு நான் கொடுத்துருவேன். நீயே எடுத்துகிட்டு போடா இந்த எஸ்எம்ஜி புல்லட்டையும் அந்த மேகை எடுத்துகிட்டு போ அப்படின்னு சொல்லி. அதுக்கப்புறம் எடுத்துகிட்டு போனால் எனக்கு ஒரு சம்பவம் நடக்கும் பாருங்க கைஸ். அதான் நான் சொல்லுவேன், நீ முடிஞ்சால் திருப்பி போய் ரிவைவ் பண்ணிட்டு வாடா ஜோனுக்குள்ள பாருங்க. இப்போ நான் இங்கே வந்து மெடிக்கெட் போட்டுருவேன்னா ஒருத்தவங்க நான் மேலே போயிட்டு மேலே போயிட்டு 2 பேர் இருப்பானுங்க, அவனுங்களை முடிச்சு விடலான்னு சொல்லிட்டு போகும்போது அவனா கீழே வருவான். நான் வந்து அழுத்தி பிடி அவனை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் மேலே சரி எங்கள் அண்ணா வந்து மேலே போக சொன்னாங்க. சரி ஓகேன்னு சொல்லிட்டு மேலே போவேன். அப்போ தான் ஒரு சம்பவம் இருக்குது. இதை பாருங்க, இப்போ நான் மேலே போகிறேன்னா மேலே போயிட்டு பார்த்தா யாரும் இல்லை. சரி இங்கே தான் இல்லை, அந்த வீட்டில் எவனாவது இருப்பான்னு சொல்லிட்டு அந்த வீட்டுக்கு மேலே போய் பார்த்தா அதுதான் இங்கே தான் என்ன நடக்குதுன்னே எனக்கு தெரியாது. சூப்பராக செம்மையாக கேம்ப் பண்ணியிருப்பான் இவன். 4-5 லேண்ட்மைன் அங்கே வச்சுட்டு நம்மள நேராக போய் அங்கே உட்காந்துட்டான்.